கைஸ், இன்றைக்கி ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் என்னங்கிறது நான் போக மோட்டோ பிளாக் செட்டப்பில் பேசுகிறேன். வாங்க போகலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் தான் பயங்கரமாக இருக்கும். போயிட்டு அதை இறங்கி நம்ம போய் பண்ணுற மாதிரி அது நானும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். வாங்க போகலாம். அது நம்ம இங்கேருந்து பக்கம்தான். நான் மோட்டோ லைக் செட்டப்பில் பேசுகிறேன். எங்கே போகிறோம் என்னன்ட்டு நல்லா சூப்பரான கைஸ். வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. கைஸ் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இப்போ என்ன திருச்செங்கோடு வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக போகிற இடம் பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான் கைஸ். கொல்லிமலைக்கு போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு முடிவாக கிளம்பியாச்சு கைஸ். நான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே குளிர் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கேயே கிட்டக்கிட்ட நடிக்கிட்டு இருக்குது. அங்கே போனால் எப்படி இருக்குமே எனக்கு தெரியலங்கிறதுக்காக இல்லை நம்ம கொஞ்சம் விடியிட்டோம் அப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேன். அதனால் இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் கைஸ். வாங்க போகலாம். போயிட்டு ஒவ்வொரு இடமா போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் கைஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்லேருந்து வேளங்கவுண்டன்பட்டிலேருந்து நாமக்கல்லேருந்து கொல்லி ஹில்ஸ். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 அந்த சம்திங்கில் 49 அந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் கைஸ். அங்கே போயிட்டு வரலாம். அதெல்லாம் அந்த காட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். காட் ரோட்னால் நமக்கு அந்த ஆப்பின் பென்சிலெலாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி அப்படியே போயிட்டு ஜாலியாக. அது எனக்கு பைக்கில் ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம பைக்கில் தாங்க நல்லா இருக்கும். பாருங்கள், வாங்க போகலாம். இன்னும் பெட்ரோல் போடல கைஸ். நம்ம வண்டி இருக்க கண்டிஷனுக்கு போயிட்டே வந்துடுன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். ஏன்னா சுற்றி அங்கே பங்கு இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் நான். ஆனால் பங்கு இருக்குமானுங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு என்னென்னா நாமக்கல்லில் விட்டுட்டோம்னா திருப்பி அங்கே கொல்லிமலை கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு டைம் போகும்போது அதுதான் சொன்னாங்க. சரி, அது அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டான், நம்ம இங்கேருந்தே போட்டு போயிடலாம். நம்ம பொங்கலாக இருந்தால் கூட நம்ம அடித்து போட்டு சாட்சி போட்டாலும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு வைக்கல. இவற்றை அந்த வேலையில் ஆகுமான்னு தெரில. அதனால் நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுடலாம் கைஸ். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு விக்கிவிகாஸ் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை தாண்டி தான் இப்போ போயிட்டுருக்கோம். உமன்ஸ் காலேஜ் சூப்பராக இருக்கும் கைஸ். ரோடு இங்கே வேறு பார்ப்பாங்களாட்டிருக்கு. அப்படி ரோடில் பிரித்து போட்டிருக்காங்க. அப்படி சின்னதாக அந்த இது கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அப்படியே தார் ஊற்றுனாங்கன்னா புது ரோடு ஆகிடும். அதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு அப்போ லாக் என்ன பண்ணிட்டுறேன். அது இல்லாமல் ஒரு பெட்ரோல் பங்க்னு பார்க்கணும் கைஸ். இந்த லெஃப்டில் வருமானு தெரில, பார்க்கலாம் இருங்க. எப்படி நாமக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி நாமக்கல் போயிடுவோம், அதுக்கு தாண்டினதுக்கப்புறம் தான் பெட்ரோல் தேவைப்படும். நம்ம இருந்தாலும் ஒரு சேஃப்டி தானே கைஸ். நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லை இதுக்கு பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓகே தான். இப்போ இன்றைக்கி பட்ஜெட் தான் இருந்தாலும் பெட்ரோல் போட்டு போயிடலாம். வாங்க போகலாம். போடுறோன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடவே இல்லை. பார்த்திங்கன்னா இதுதான் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ். அந்த வரையும் வந்துட்டோம். அடுத்த ஸ்பீடு பிரேக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும். நாமக்கல் வந்துட்டு வண்டி பார்த்திங்கன்னா 0 ஆயிடுச்சு. போய் பெட்ரோல் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பங்கும் வந்து கிடைக்கல கைஸ். இருந்தது ஒரு பங்கு இருந்தது. நானும் கொஞ்சம் நல்ல ஸ்பீடு எடுத்துணுங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டேன். பெட்ரோல் வழக்க போல தான் போடவே இல்லை. நிற்கப்பட்டா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் போயிட்டு நம்ம பெட்ரோலை போட்டுருவோம். இந்த பங்கு கிடைக்கணும். இருங்க, நான் பெட்ரோல் பங்கை பார்த்துட்டு பெட்ரோலை போட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். நம்ம நாமக்கல் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். டாஸ்மார்க்கெல்லாம் இருக்குது, பெட்ரோல் பங்கு இல்லையே. இருந்துச்சு கைஸ். அந்த லெஃப்டில் ஒன்று இருந்தது. சுற்றி மார்க்கெட் போட்டிருந்தாங்களா, அதனால் போக முடியல நம்மளால். சுற்றி இந்த சகம் மெயின் கடை அதெல்லாம் இருந்ததுனால உள்ளே போக முடியல. இருங்க, லெஃப்டில் இன்னொரு கடை இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்குது. வாங்க பெட்ரோல் போட்டுடலாம். வாங்க போகலாம். கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. இன்னும் முள் ஏறலையே. கொஞ்சம் லேட் ஆகணும் கைஸ். வண்டி ஒரு இடத்துல இப்போ சைட் ஸ்டாண்ட் ஏதாவது போட்டோம்னா உடனே ஏறிடும். ஃபியூல் பிரேக் எடுத்தாச்சு. வாட்டர் பிரேக் தான் ஒன்று எடுக்கணும்.
கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு இன்னும் ரோடு சூப்பராக இருக்கும். அப்படியே நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாட்டரை போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எடுக்கல. அது இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஏறிடுச்சு. 1000 ரூபாய்க்கு போட்டால் இன்னும் 470 கிலோமீட்டர் ஓட்டலையும் போட்டிருக்கு. நமக்கு ரிட்டன் போகிறதுக்குள்ள ரொம்ப போய் பெட்ரோல் இருக்கும் நிறையா. வாங்க போகலாம். டேங்க் ஃபுல் தான் பண்ணலான் இருந்தேன். சரி வேண்டாம், அது ஒரு 4 லிட்டர் போட்டு ஹீல்ஸ் வேறு ஏறுது, ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ளே தான் போட்டால் ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல தான். இருந்தாலும் பெட்ரோல் இருக்கும்போது ஒரு திருக்கிட்டு தான் வருது. அதுக்காக நீ நானே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் ஹீல்ஸ் ஏறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வண்டி இல்லைனா டேங்க் ஃபுல்லில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வண்டி ஒன்றும் வளர்ட்டாதுன்னு வைங்களேன். எதுக்கு போயிட்டு அதனால 1000 ரூபாய்க்கே போட்டேன் கைஸ். வாங்க போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் கைஸ். இடமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ரோடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரோடெல்லாம் ஆல்ரெடி இருந்த ரோடு நல்லா தான் இருந்தது. ஏதோ புதுசாக ரோடு போடுறதுங்கிறத பிரிச்சுருப்பாங்களாட்டிருக்கு. சின்னதாக அந்த இடத்துல பேட்ச் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது வரை கொஞ்சம் அதனால தான் லாக் பண்ணவே இல்லை. அப்படியே கேமரா எடுத்து ஊரில் ஆன் பண்ணிட்டு வந்தது. இங்கே பெட்ரோல் போடுறதுக்கு நடுவில் 2 இடத்துல சுற்றினேன். அப்போ மட்டும் தான் கேமரா ஆனே பண்ணேன். சரி வாங்க ஒரேடியாக அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். அங்கே மணிக்கு நான் வந்துட்டேன். வாங்க போகலாம் கைஸ். பார்த்தீங்களா மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் வெயில் அடிக்குது இந்த இடத்துல, இருந்தாலும் அங்கே மிஸ்ட் இருக்குது. இங்கே கீழே எப்படி இருக்குன்னா மேலே போகும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபீலை ஆறாவும் உங்களுக்கு நான் தரேன். வாங்க போகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லேருந்து எப்படி ஒரு 52 கிலோமீட்டர் வருது கைஸ். கொல்லியில் ஸ்டாப்புக்கே போகிற மாதிரி இருந்தால் அங்கேருந்து ஆகாய கங்கை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க மாட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது ஒரு 40-48 கிலோமீட்டருக்குள்ளே தான், 45-50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும்ல. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியாக 52 கிலோமீட்டர் என்னமோ வருது. போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். கைஸ் ரோடே பார்த்தீங்கன்னா ஃபீல் பயங்கரமாக இருக்குது. ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி என்ன 8:35 ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த கறி எடுக்க இதுதான், அதனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயே, முன்னாடி கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. வாங்க போகலாம். மழை தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அங்கே தான் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வர ரைட்டு எடுக்க சொல்கிறது. அது இல்லாமல் நானும் இது கூட இங்கே வந்திருக்கனால எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிள் ரூட்டு தெரியுங்கிறனால இந்த ரைட் எடுத்தோம்னா நேராக ஒரே ரோடு அங்கே கீழேயே கூப்பிட்டு போயிருங்க கைஸ். நானும் இந்த ரோட்டுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங். இதில் போனால் இடமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். அப்படியே உள்ள வைபே பயங்கரமாக இருக்கும். இது பார்த்தீங்களா ஆல்ரெடி பைக்கர்ஸில் நின்றுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. அது இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் பயங்கரமாக இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்குன்னா அந்த வைப்பு அது ஃபீல் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா நான் போன வாட்டி இங்கே தான் வரும்போது நின்றுட்டு வேடிக்கை பட்டு வந்தேன். சரி வாங்க நம்ம முன்னாடி போகலாம். இந்த 8th தெரியுற மலை தாங்க நம்ம ஏறணும். 72 70 தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஒவ்வொன்றா எண்ணிட்டு போவோமா, பயங்கரமாக இருக்குமே. முடிஞ்சளவுக்கு நான் எண்ணிட்டு வரேன் கைஸ். வாங்க பார்க்கலாம். அது ரோட்டில் திரும்பும் போது பார்த்திங்கன்னா அது எண்ணுறது கரெக்டாக வராது. நான் வேணால் ஒரு வாட்டி எண்ணி பார்க்கணும் ஒரு ஐடியா இருக்குது. வாங்க பார்க்கலாம். அப்படியே இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா கீழே ஒரு என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு செக்கிங்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி வருது என்னன்னு தெரில. நம்ம தெரியாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்லை. கடைசியாக ஒரு டைம் வந்தபோது இங்கே தான் பெட்ரோல் போட்டேன் கைஸ். கைஸ் நம்ம வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா 8th தான் தெரியுது பாருங்கள். இதில் நடுவில் ஒரு சின்ன பேட்ச் ஒன்று தெரியும். என்னென்னா நம்ம அங்கேருந்து மேலேருந்து ஒரு எத்தனாவது ஹேர்பின் பெட்டுன்னு சரியா தெரில. நான் அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த கீழே உள்ள ஏரியாவே ஃபுல்லாக அப்படி தெரியும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். அந்த இடம் தான் பார்க்க தொலைகிட்டு இருக்கே, நிறைய மரங்கள்லாம் மறைச்சிக்கிச்சு. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் கைஸ். நான் நான் போயிட்டு மேலே போகும்போது அந்த இடத்துல நிறுத்தி உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுற பாருங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஒன்று இருக்கும் பாருங்களேன், வேற மாதிரி. ஒரு ஹேர்பின் பெண்டு தான். இப்படி இங்கே பாருங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. இப்படி இருங்க, இப்படி வந்து இப்படியே வரும். இந்த இடத்துல அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம வண்டி ஒரு ஓரமாக போட்டு நிறுத்திட்டு பார்க்கலாம்.
அங்கே பஸ்ஸு லாரியெல்லாம் திரும்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு நம்ம என்னமோ இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோமா எனக்கு தெரில. இதுவரையும் ஒரு லாரி ஒரு பஸ்ஸு கூட நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலே இல்லை. பார்க்கலாம், நமக்கு மேபி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னும் பார்க்கலாம். நம்ம ஏதோ வண்டி கிடைச்சுன்னா அது திரும்புறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரிவேஸில் திருப்பி வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பெண்டு திரும்பாது, திருப்பி ரிவேஸில் வந்து தான் திரும்புவாங்க. அதை பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு டீ சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. வாங்க, நம்ம ரெகுலர் கடைன்னு சொன்னலாம், அந்த எல்லோ கலர் இந்த கடையில் ரிட்டர்ன் வரும்போது குடித்தேன். இங்கேருந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கடை தான் கைஸ். அப்படி ஒரு டீ சாப்பிட்டு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், வாங்க காஃபி குடிச்சாச்சு, கிளம்புவோம். ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எடுக்கல. சரி, இதுக்கு ஆல்ரெடி மெமரிஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஹைலைட்டே இந்த போர்டு தான். எல்லோரும் மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. நான் எடுத்துகிட்டேன் ஆல்ரெடி. அந்த ஃபீல் இப்போ எடுக்கல, ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதனால் சரின்ட்டு கிளம்பியாச்சு கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரு கும்முன்னு ஒரு இருட்டு வரும் பாருங்க, ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க. அந்த பெண்டு தாண்டினோடனே பயங்கரமாக இருக்கும். ஹரியெலாம் போன வாட்டி வந்துட்டு இங்கே இடத்துல ரொம்ப கருகுமுன்னு இருக்குது. இருக்கு, நான் போயிட்டு அஜய் கூட்டாரு விளாக்லேயே சொல்லியிருப்பேன். அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இருட்டு. இது நான் இன்னும் பகலில் வந்தோம்னு வச்சுங்களேன், ஏன்னா ஏர்லி மார்னிங்கில் அந்த 6 மணிக்கெலாம் வந்தால் அந்த இடம் லைட் வெளிச்சமே இருக்காது. அப்படி ஒரு மாதிரி வைப்பு பயங்கரமாக இருக்கும். இப்பயும் நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்களா, இங்கே இருக்க மூங்கில் மரம் அடர்த்தி பார்த்தீங்கன்னா உள்ள வெளிச்சத்தையே விடாது. அவ்வளோதான் கைஸ். இந்த செக் போஸ்ட் தாண்டிட்டா இதுவுமே அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எதுவும் கூப்பிட்டு நிறுத்தலை. போன வாட்டிக்கு வந்து சொன்னாங்க அந்த நிறுத்தி எந்த வேஸ்ட்டு, ஐ திங்க் எப்படின்னா வேஸ்ட்டுனா என்ன சொல்கிறேன்னா, அந்த பிஸ்கெட் கவரு, வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த வாட்டி எதுவும் சொல்லலை. அது இல்லாமல் கைஸ், நீங்களுமே சரி இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகிறோம்னு வச்சிங்களேன், டூரிஸ்ட் பிளேஸ் எதுனால இது இல்லை, எது போனாலுமே அந்த குப்பை வேஸ்ட்டு போடுறது அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே போட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே நம்ம மட்டும்லாம் இல்லை, இங்கே பார்த்தீங்களா இவங்க மாதிரி இருக்காங்கல்ல, இந்த இவங்களுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே போட்டு போனால் அது இங்கேயே தான் கிடக்கும். திருப்பி இங்கேருந்து ஒரு ஆள் விட்டு இங்கெல்லாம் எடுக்கிறது, இந்த பார்த்திங்களா ஓரமாக கிடக்குதுலாம், எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணாமல் விட்டா அதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வேலையே கொடுக்க தேவையில்ல. நம்ம அந்த வேலையை நம்ம இங்கேயும் இல்லை எங்கேயுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அந்த கடையிலேயே கொடுத்துட்டு, கடையிலேயே இந்த மாதிரி இருக்க இடத்துல வச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க எப்படி அதை டிசம்பிள் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி அவங்க இதில் பண்ணுவாங்களா, அங்கே போய்டும். இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து பண்ணிட்டோம்னா அது போகாது. நான்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகணுன்னா அது வீட்டுக்கு போய் கீழே போடுற வரையும் அந்த பாட்டில் எங்கேயுமே போடவே மாட்டேன். ஏதோ தோணுச்சு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நேச்சர் ரொம்ப இது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இங்கே போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி குரங்குக்கெலாம் எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அதுதான் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருவோம் சாப்பாடு, இன்னொரு நாள் வரும்போது அவங்களுக்கு இன்னொரு நாள் இல்லை, எப்படி சொல்கிறேன், நாளைக்கு இன்றைக்கி அவங்கள பொறுத்தவரை அவங்க மைண்ட் செட்டு எப்படின்னா 5 அறிவு ஜீவன் பார்த்திங்கன்னா. இன்றைக்கி இங்கே போனால் சாப்பாடு கிடச்சிது, நாளைக்கு இங்கே வந்து பார்க்கும்ல, அப்போ பார்க்கும்போது இல்லைன்னா அது ரொம்ப இதாகிடும். அப்புறம் யார்கிட்டையும் இருக்க அவங்ககிட்ட பிடுங்க பார்க்கும். அந்த இதுக்குலாம் நம்ம இடம் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் அவங்க ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது. அவங்க சொல்கிறது ஒரு கரெக்டு தான். அவங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தா ஏமாந்து போயிடுவாங்க.
எதுக்கு போய் அதை கொடுத்தா தான் இது பண்ணுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்களா? அது இல்லாமல் காய்ச்சேன்னு நினைக்கிறேன். கைஸ் சைடில் ரெண்டுலாம் இல்லை, இப்போ நம்ம ஏறணும்ல பின்னாடி, அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இல்லை ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் ஒவ்வொன்றுக்குமே போர்டு இருக்கும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹேர்பின் பெண்ட் ஏறணும். அந்த பார்த்தீங்களா அந்த போர்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா கைஸ். இதில் மொத்தம் 70 தான், 72ல் இல்லை 70 ஹேர்பின் பெண்ட்ஸ் தான். இதில் வந்து இது இப்போ ரெண்டாவதுல ஏறிட்டு இருக்கோம். வண்டி பரவாயில்லையே, 4வது கியரில் ஏறாடே, பரவாயில்லையே, 5வது கியர் போட சொல்கிறாடே, பரவாயில்லையே, பிக்கப் ஆகிறோம். போட வாட்டி பொங்கல்லாம் இதில் கதரை விட்ட அவட ஏன்டா கொள்றேங்கிறப்ப சொல்லாமல் சொன்னான் அவன். 2-3 இடத்துல நிற்கலாம் மாட்டான் அவன், வந்துடுவான். ஆனால் கொஞ்சம் 100cc பைக்கு தான். இங்கே பார்த்தீங்களா வண்டி 6வது கியரில் ஏறுது வேற மாதிரி கைஸ். இது பார்த்தீங்கன்னா 3வது ஹேர்பின் பெண்டு. நல்லா இருக்கே வேறு வியூவே சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல 9 to 5 ஜாப் போகிறேன் கைஸ். நான் 9 to 5லாம் இல்லை, எனக்கு 6 அதுக்கு மேலே ஓவர் டைம் நைட்டெல்லாம் போட்டாங்கன்னா பார்த்துட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. ஆனால் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் வேறு எப்படி நேச்சரோட ஒன் டே வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போகும்போது தான் அதோட ஃபீலே, அங்கே உள்ளதெல்லாம் மறந்துடுவேன் நான் அதுக்கப்புறம். சொல்லதுக்கு வார்த்தை இல்லையப்பா. ஹேர்பின் பெண்டு வளைஞ்சு போகிறதே வேறு மாதிரி தான். இது இத்தனையும் கைஸ் எனக்கு இது செகண்ட் டைம் தான், இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் மாதிரி வைப் நல்லா இருக்கு எனக்கு. அது இல்லாமல் போன வாட்டி நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தேன். இருங்க அது வேற இருக்குவா இல்லை வாங்க, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஏமாந்துட்டு நானும் பல்ப் ஆகி கூட. பல்ப்புங்கிறது ரெண்டாவது கைஸ் எனக்கு ரொம்ப இதாகிடும். போன வாட்டி நான் வரும்போது அது பண்ண முடியல. அது போன வாட்டி பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா போன வாட்டி வரும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லேட் டைமில் தான் வந்தோம். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஏறும் போதே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 2 ஹவர் போனால் அது க்ளோசிங்கே ஆகிடுச்சு. அதனால் நான் அதை பண்ண முடியல இந்த வாட்டி. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கேன். இப்பயும் மணி 10 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். போன வாட்டி 10 மணிக்கெலாம் வீட்டில் தான் இருந்தேன் நான். இங்கே இந்த வாட்டி ஏறிட்டு இருக்கோம். இந்த வாட்டி அதை பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்கிறேன், ஆகாய போகணும் கைஸ். அந்த 1003 படிக்கிட்டு கீழே இறங்கி போய் கீழே ஃபால்ஸை பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான் ஆசை. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இதை ஆசையை மட்டும் நிறைவேற்றினா போதும். அதுக்கு தான் இந்த வாட்டி வந்திருக்கேன். போன வாட்டி வந்து அது க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா நான் 5 மணியோட க்ளோசிங். ஆமாம், அதெல்லாம் இந்த வாட்டி ஏன் பிரச்சனைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அங்கே தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு கைஸ். தண்ணி ஃபுல்லாக போகும்போது விட மாட்டாங்க, அங்கே போய் நம்ம பார்க்க முடியாது. எப்படின்னா குளிக்கிறது ரெண்டாவது, நம்ம போர் குளிக்கிறோங்கிறது அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் போய் எனக்கு அந்த இது இறங்கி போகிறதில்ல அவ்வளோ ஆர்வமாக இருக்கு, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் கைஸ் நம்ம அங்கே முடியலன்னா நம்ம போயிட்டு மாசிலா அருவி, அது இல்லாமல் நம்ம அருவி தான் ஃபஸ்ட் இருக்குது. அருவி தாண்டிட்டு அதுக்கப்புறம் மாசிலா அருவி கூட போகலாம். அப்படி தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். வாங்க போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். இடமும் சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம இங்கே மேக்ஸிமம் இங்கே ஒன் டே ட்ரிப், நான் வந்து ஒன் டே ட்ரிப் தான் வந்திருக்கேன். ஸ்டே எடுக்கிற மாதிரி வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஆனால் இங்கே ஸ்டேலாம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கும் ரூமு. எப்படின்னா வச்சிங்கன்னா ஒரு 500-1000க்குலாம் இங்கே ரூமே பார்த்திங்கன்னா டபுள் 2 பேர் தங்குற மாதிரிலாம் கிடைக்கும். அதுமாதிரி ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கீழே நம்ம வீட்டு பக்கத்தில் சாப்பிடுவோம்ல, ஒரு 50-60 ரூபாய்க்குலாம் நல்லா சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு ஃபுட்டும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சரியான அண்டர் ரேட்டிங்கில் உள்ள பிளேஸ் தான். ஆனால் இங்கே பெருசாக பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்களா, இது சண்டேஸ் தான். ஆக்சுவலி நம்ம போன வாட்டி கூட ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது, இந்த வாட்டி கூட்டமே இல்லை. பையன் பாருங்கள் ரொம்ப நேரமாக வேலையை உட்காந்துட்டு போகிறான், ஃபீல் பண்ணிட்டு வரான் நேச்சரை. விடுங்க, ஜாலியாக வரட்டும். ஆக்சுவலி இப்போ நம்ம அடுத்து ஹேர்பின் பெண்டு என்ன வந்திருக்கு எண்ணிட்டு வரணும்னு பேசுனதில் மறந்துட்டேன். இது ஹேர்பின் பெண்டில் சேராது. இது பாருங்கள், பைத்தியக்காரன் பாட்டிலெல்லாம் வச்சுட்டு போயிருக்கானு. யாரும் நம்ம என்ன சொல்ல முடியும், வாங்க போகலாம். நம்ம பண்ணாமல் இருந்துக்கலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 10, இன்னும் நமக்கு 60 இருக்குது. ஜாலி போயிட்டு பண்ணா இருக்கும். அப்படியே வட்டி இப்படி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. வட்டி பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு மாதிரி. 5வது கீர் 6வது கீர்லாம் போடுறேன் இதில். மேக்ஸிமம் நான் 4-3 தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம வண்டி இருக்க கண்டிஷனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. வண்டி கீரில் உழுகுது.
இப்போ நம்ம பொங்கல்னால் கொஞ்சம் இப்போ இந்த வண்டி சைடு எடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் பணம் தெரியுது, ஒரு மாதிரி நல்ல ரோடு ஃப்ரீயாக கிடச்சதுனா தான் எடுக்க முடியும். இப்போ அதனால ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது நம்ம பொங்கலில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ திருக்கணும்னு இப்போ வண்டி ஏறும், அவன் ஏற மாட்டான். அது அவனோட டிசைன் அப்படி இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இப்போ இதில் சைடு எடுக்க முடியல. இந்த ரோட்டை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் அப்படியே வந்துட்டுருக்கேன். அந்த பையன் என்ன ஃபீல்டில் உட்காந்துருக்கானோ அதே ஃபீல்டில் தான் நானும் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அடடா கை செம்ம வேற மாதிரி கைஸ். இது வந்து 17 ஏர்பின் பின்ஸ் இருக்குல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வெறும் 30 கிலோமீட்டர்ஸ் ஆகும் கைஸ். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். 30 கிலோமீட்டர் ஏறதுக்கு நம்ம ஏற நம்ம கையில் தான் இருக்குன்னு வைங்களேன். இறங்கும் போது கூட ஓரளவுக்கு சீக்கிரமாக இறங்கிடலாம். நான் போன வாட்டில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பொங்கலில் தான் வந்தேன். ரிட்டன் இறங்கும்போது நானும் ஹரி அவர் 2 பேர் மட்டும்தான் இறங்கும். ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. போகும்போது எப்படி மேக்ஸிமம் நான் எனக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக ஒரு 1.5 மேலே ஆகும். 1.5 ஹவர் வாய் வரப்போ ஆகுது கைஸ். நான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் வாங்கினதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கைஸ். எனக்கு ஃபுல் டைட்டாகி போச்சு ஒர்க்கு. நம்ம ஒர்க்கை நம்பி தான் இருக்கிறதுனால எடுத்தோம் கவுத்தனால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனால் நான் சரி அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை ஒரு தடவை ஓரங்க டேஸ்ட்டு லைட்டாக ஃப்ளோ வேறு மிக்ஸ் ஆகுது. இங்கே வேறு வார்த்தை வேறு ஃப்ளோ ஆகுது. புகைப்பிடிக்காதீர். ஓகே ப்ரோ. லைட்டாக குளிருது கைஸ். அப்படியே கால்கிட்ட ஜில்லுன்னு ஏறுது, கைக்கிட்டே ஏறுது. க்ளவ் வேறு விட்டு வந்துட்டேன். எல்லாம் எடுத்து வச்சேன், க்ளவ்வை விட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, நமக்கு முன்னாடி ஒரு பஸ் ஒன்று போகுது கைஸ். இது வந்து டூரிஸ்ட் பஸ், மினி பஸ் இருக்கும் மாதிரி சின்னதாக இருக்கும்ல, டூரிஸ்ட் 407 அந்த வண்டி போகிறப்பல. ஆனால் பைக்கர்ஸ்லாம் இப்போ தான் ஒரு குரூப் கீழே இறங்கினாங்க. அநேகமாக நேற்று ஸ்டே எடுத்துகிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு பொறுமையாக ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ தான் கிளம்புவாங்களாட்டிருக்கு. எத்தனாவது ஹேர்பின் பெண்ட் கைஸ்? இது வந்து 14. போகும்போது டீப்பில் இறங்குது பாருங்க. பாறையில் இது இருக்குது கைஸ், அந்த தண்ணி ஊறுது, ஊறி ஈரப்பசமே இருக்குது. ஒருவேளை மரத்துலேருந்து வந்திருக்குமா? இங்கே தண்ணி வாட்டர் லைன் ஒன்றும் இங்கே இந்த கீழேருந்தெல்லாம் மேலே போகல கைஸ். ஏன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்கனால கீழேருந்துலாம் தண்ணிலாம் கிடையாது. ஒருவேளை அது ஏதோ ஒரு இதில் வருமாட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா கல்லுலாம் உண்டு கிடக்குது. என்ன சொல்கிறாரு மேப்பு? இவரை பார்க்கவே இல்லை நான் காட்டு ரோடு ஏறிட்டுடா தம்பி அப்படின்னு சொல்லிச்சாட்ருக்கு. ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இங்கே சொல்லட்டும், சரி வாங்க நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து விசிட் பண்ணுவான். கேஷ் இதுக்கு மேலே இவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரே ரோடு தான், எங்கேயும் திரும்ப இருக்கல தான் இல்லை. திரும்பி தான் போகணுன்னு வைங்களேன். அது ஒன்று தான், வேறு எங்கேயும் இந்த நடுவுலாம் இல்லை. எப்படின்னா ரைட் லெஃப்ட்லாம் கிடையாது, எப்படியே நனைஞ்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் கைஸ். நம்ம இப்போ ஏறின ஹேர்பின் பெண்டு வந்து 15. இருங்க நான் அவங்கள சைடு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் லாக் எண்ட் பண்ணிட்டு வரேன். அது இல்லாமல் நான் இதில் முழுகிட்டேன், வேறெல்லாம் விடல, முழுகிட்டேன் வேறெல்லாம். அதை வாங்க போகலாம் கைஸ். நான் கீழே இருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மேலே இருக்குல்ல, இங்கே அந்த இடத்துல இருந்தது பார்த்தா தான் தெரியும். இந்த ஹேர்பின் பெண்டு தான் பெரிய பெண்டு கைஸ். இதில் தான் வண்டி திரும்பதான் ரிஸ்க் ஆகும். பார்த்தீங்களா எங்கே ஏறி திரும்புறேன்ட்டு. நம்ம இப்படி பின்னாடியே போயிட்டு அப்படி ஒரு பார்த்தீங்களா வண்டி எங்கேருந்து எங்கே ஏறுது பாருங்க. நம்ம 2 வீலர் மேலே சந்தில் திரும்பி வந்துடுவோம். அப்படியே பின்னாடியே போய் ஒரு ஓரமாக வண்டியை போட்டு நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு போகலாம் கைஸ். வாங்க இந்த இடத்துலையும் நிற்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெண்டு இருக்கும் பாருங்க, அங்கேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும். அந்த பெண்டு தான் ஹைலைட்டே, அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். வந்ததுக்கே அந்த ஒரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. இந்த மாதிரி ரோட்டில் அடிப்பாங்க தான், அது சகஜம்தான். ஆனால் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. சரிங்க நான் வண்டியை நிறுத்திட்டு
உங்களுக்கு அந்த இடத்தோட காட்டுறேன் பாருங்க. அந்த இடம் பேச வர்றதுக்கு போல டபக்குன்னு அடிச்சு விட்டாரு. ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு நான் பேசுறதோட ஹார்ன் சத்தம் தான் அதிகமாக கேட்குன்னு நினைக்கிறேன். இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்டோட காட்டுறேன். சூப்பராக இருக்கும். கைஸ் வந்துட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு இடம், பயங்கரமாக இருக்குது. போயிட்டு ஒவ்வொரு இடத்த பார்த்து வரலாம். கைஸ் இந்த ரோடு தான் பின்னாடி அப்படியே ரோடு வளைஞ்சு வரும் பாருங்க. இது ஃபுல்லாக அப்படி வண்டி இப்படி ஏறி திரும்பும்ல, திரும்பும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திரும்பாது. இதனால் இப்படி என்ன பண்ணுவாங்க, நேராக போய் இப்படி நிறுத்திட்டு திரும்பி ரிவேஸ் இப்படி எடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்புவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பார்த்து தான் வண்டி நிறுத்தி வச்சுட்ருக்கேன். ஆனால் நமக்குன்னு ஒரு வண்டி கூட வரல. நம்ம சரி ரைட்டு வாங்க மேலே போகலாம். போயிட்டு ரிட்டர்ன் இது வரும்போது எதாவது இருந்துச்சுன்னா பாட்டு வரலாம் கைஸ், வாங்க போகலாம்.